நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாய், போன எபிசோட் ஞாபகம் இருக்குல்ல? இந்த எபிசோட் மட்டும் ஆடல. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. முடிச்சிட்டியா? தண்ணி குடிக்கிறியா? ப்ரொடக்ஷனா கூப்பிடுவேன் நினைச்சியா? ஆடுறேன் சொன்ன பஞ்ச் டயலாக் வர. எச்சி ஆடு. Start music. பாடவா அடியார்கள் கூடவா விடை போட்டு தேடவா பூமியில் புதிதான தோழலே புகழ் கூறும் சீடனே நீ பாபா தீரனே. Yeah, wake up. 2011, we're still strong, cause we are unstoppable. பட்டும் போடும் பட்டாம் பூச்சி மாட்டிக்கிச்சுடா. அடி தத்தி தத்தி நீ ஓடுனா இப்ப சுத்தி சுத்தி என்ன தேடுற இன்னும் என்ன டீ தங்குற ஓடிவா வா 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 உன் பெற்று கேட்டாலே ஜீவனும் வெட்கும் எல்லாம் லீவு போட்டு ஓடி போச்சுடா. பட்டு பட்டாம் பூச்சி பட்டும் போடும் பட்டாம் பூச்சி மாட்டிக்கிச்சுடா. விடு சொல்லி பார்த்தேன், விடுமுறை கேட்டு பார்த்தேன், விடவென ஒன்னா என்னோ எதிரில் நிற்கும் போதோ எங்கோ தள்ளி போகும் போதோ பெரியவே இல்லவோ என்னோ ஏனோ உனக்கண பூமி மேல பிறந்தவன் நானடா. ஒரு குரல் காதுக்குள்ள கேட்கிறதே. பாரு வா 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 என்ன காப்பாத்த வாடா. உன்னோட முத்து காத்து ஈரம் பட்டு சூடானுன்னு பட்டு வட்டாமாச்சி கண்ணுக்குள்ள காடல் காட்சி பட்டு பட்டாம் பூச்சி பட்டும் போடும் பட்டாம் பூச்சி மாட்டிக்கிச்சுடா. ஷிவானி அண்ட் சாய், உங்களுடைய டான்ஸ் பார்த்து நம்மளுடைய ஜட்ஜஸோட நிலைமை எப்படி இருக்கு? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஐம் சாரி மேம், கல்யாண் மாஸ்டர் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் போன வாரம் அவர் நிறைய விஷயம் சொன்னார். இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இது இருந்ததா இல்லையா அப்படின்னு தயவுசெய்து நீங்களே சொல்லுங்கள் சார். இருக்கு ஆனால் இல்லை. ஐ திங்க் இஸ் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஃபேன் நினைக்கிறேன். அந்த மரங்குத்திய பாட்டை இவர் கொடுத்துருக்கலாம் சார். நீங்கள் தேவையில்லாம பிளாக் பண்ணி அவர் நீங்கள் சொல்லுங்கள் சார். சாய், உங்கள் அப்பர் பாடி வந்து எனர்ஜி லெவல் பயங்கரமாக இருக்குது, லோவர் பாடி வந்து டோட்டலாக பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்.
அப்புறம் ஐ திங்க் யூ forgot a couple of steps. இல்லை ஒரே ஒரு மூமெண்ட் ஒன்றா அப்புறம் நடுநடுவில் நின்னீங்களா அது மூச்சு வாங்குறதுக்காக கொரியோகிராஃபர் கேட்டு வாங்கிட்டீங்களா? கேட்டு வாங்கி ஆமாம். ஓகே ஓகே. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துவோம், எடுத்தோன்னே அதிகமாக ஆடி பொத்துன்னு விடுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அதிகமா படுத்துறீங்களோ? எங்க எல்லாரையும் சேர்த்து செம்மையா படுத்துறீங்க, அவ்வளவு மட்டும்தான் எனக்கு இருக்கு சொல்ல. சாரி ஜட்ஜ், ப்ளீஸ் கண்டினியூ. Sai, you should move more with your whole body வந்து இன்னும் கொஞ்சம் I think you should develop a little bit more of that. Stamina as you dance, நீங்கள் டான்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாமினா வந்துடும். ஏன்னா திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பித்தா யாருக்காக இருந்தாலுமே இப்போ நானே போய் இப்போ ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா பயங்கரமாக மூச்சு வாங்கும். பட் சம்டைம்ஸ் வாட் யூ கேன் டூ இஸ் ஹெவி ஸ்டெப்ஸும் கொஞ்சம் கிரேஸ்ஃபுல் ஸ்டெப்ஸும் இல்லை நீங்கள் 2 பேரும் பேர் பண்ணிக்கலாம். ஷீ கேன் டூ சம்திங். ஆனால் நீங்கள் பின்னாடி சும்மா நிற்காம இஃப் யூ டூ ஸ்லைட் மூவ்ஸ், அப்பர் பாடி மாத்திரம் ஏதாவது மூவ் இல்லை ஹேண்ட் மூவ்ஸ் ஏதாவது கூட வச்சுக்கலாம். சும்மா நின்றுருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வேணுட்டே இவர் வந்து மூச்சு வாங்குறதா நிற்கிறார் அப்படின்னு அது மாதிரி இருக்குது. வெறும் அப்பர் பாடி மூவ்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஹேண்ட்ஸ் ஆர் செஸ்ட் ஆர் சைட் மூவ்ஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மாத்திரம் நீங்கள் பார்த்துங்க. அண்ட் யூ ஷுட் இம்ப்ரூவ், யூ ஷுட் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா எப்படி ஆடுறாங்க எல்லாரும். இஃப் யூ இம்ப்ரூவ் இட் வில் பி ரியலி குட். ஷிவானி யூ ஆர் வெரி குட் அட் டான்சிங். எனக்கு என்ன ஒரே ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி ஆடுறீங்களா. ஸோ that gives a little bit of ஏன்னா பார்க்கும்போது இட்ஸ் நாட் பேரிங் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி தெரியும். ஸோ யூ ஷுட் இஃப் யூ கோஆப்ரேட் வித் ஷிவானி a little bit more and do a little bit more moves. இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மூவ் பண்ணிங்க, சில மூவ் கொஞ்சம் ஹெவி மூவ்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எனர்ஜி லெவல் நல்லா இருந்துச்சுன்னா இட் லுக் மச் பெட்டர். ஓகேங்களா? ஷிவானி வர் ரியலி குட், நைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், டைமிங்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா டான்ஸ் ஆடினீங்க, குட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மேம் சாய், உங்ககிட்ட ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கோவிந்தா கிட்ட ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல ஒரு கிரேஸ் இருக்கும். ஹீ இஸ் மை ஃபேவரட் டான்சர். உங்ககிட்ட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய பேர்கிட்ட வராது. ஏன்னா நம்ம மூவ்மெண்ட் பண்ண வேண்டாம், ஃபேஸ்ல அடிச்சுட்டு போகலாம், கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோதான் எனக்கு வரும், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்குது சாய். அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் பண்ண முடியாத ஒரு ஆளுன்னா ஃப்ராங்க்லி நான் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்று பயங்கர சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு டான்ஸ் வராதுன்னு நான் சொல்லிடுவேன். அப்படி கிடையாது. உங்ககிட்ட அந்த கிரேஸ் இருக்குது, உங்களால் அந்த இது. அப்புறம் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை. மைண்டில் பண்ணால் கூட நம்ம ஸ்டெப்ஸு போட்டால் தான் ப்ராக்டிஸ் வரும். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி மறந்து எப்படி மறந்தேன்னா ஃபுல்லாக மறக்கலை. ஒரு ஸ்டெப்பு முடிச்சு இன்னொரு ஸ்டெப்பு போகிறதுக்குள்ளே ஒன்று கொஞ்சம் மறந்துட்டு அப்புறமா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் சைடில் ஆடுறது பார்க்கும்போது நம்ம அந்த மூமெண்ட் பார்த்து பண்ணுறீங்க. அது வந்து டோன்ட் கிவ் அப், லைக் உங்களால் முடியும். அதே மாதிரி நம்ம ஜோடிக்குள்ளே ஏதாவது மூட் ஆஃபோ இல்லை அவங்க நல்லா ஆடுறாங்களோ பெர்ஃபார்மன்ஸோ எது கூட இருக்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்ககிட்ட சண்டே இருக்குன்னு சொல்லலை, என்னோட ஃபீலை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏதாவது இருந்தால் கூட சரி, அந்த அங்கே வந்துச்சுன்னா நம்ம 2 பேர் என் பக்கத்தில் இருக்கிற நல்ல டான்ஸர், இங்கே நல்ல ஆர்டிஸ்ட், நான் அவங்க என்னோட தப்பால் அவங்க போகக்கூடாது, என்னோட பெர்ஃபார்மன்ஸால் இது போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேருக்கும் இருக்கணும். ஓகேயா? ஓகே. அது வந்து மார்க் அப்படின்னு இல்லை, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஐ கேன் see a better performance. லவ்லி ஷிவானி, ஆசம். தேங்க்யூ. டென்ஷன் ஆகாத, எல்லாருமே எடுத்த உடனே பெரிய டான்ஸர் ஆக முடியாது, தெரியும். ஓகே, அதுக்காக நீ பாட்டுக்கு பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு அவங்களோட எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் நீயும் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீ இதில் நல்லா அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருக்க, பியூட்டிஃபுல்லாக ஆடி இருக்க.